கேள்வி கேட்டதும் ஃபெட்னா அமைப்பு வட அமெரிக்கா தமிழ் சங்கம், அமெரிக்காவில் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கங்களும் இணைந்து ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம் ஃபெட்னான்னு இருக்காங்க. உலகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அவங்க அமெரிக்காவில் எல்லா ஆண்டும் கூட தமிழ் சமுதாயத்தை கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய விழா எடுப்பாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக உலகத்தில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கின்றார்களோ அவர்களை இணைத்து ஒரு விழா எடுக்கிறாங்க. போன ஆண்டு சென்னையில் நடந்துச்சு, இந்த ஆண்டு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரை தொழில் முனைவோர், இன்னோவேஷன், புதுமை தன்மை, அதையெல்லாம் மையமாக வைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை அழைத்து ஒரு கருத்தரங்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதி அமெரிக்காவில் முத்தாய்ப்பாக ஒரு பெரிய விழா நடக்கிறது. அதில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதனுடைய தலைவர்கள், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளும் அழைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆந்திரப்ரனர்ஷிப் ஈகோ சிஸ்டம், தொழில் முனைவோருக்காக இருக்கக்கூடிய களம் எந்த அளவுக்கு மோடி ஐயா உருவாக்கி இருக்கிறாங்க, அடுத்த 23 ஆண்டுகள் என்ன பார்வையில் நம்ம பார்க்குறோம், எப்படி இருக்கும் 2047 நம்முடைய நாடு, இன்னைக்கு எங்கே இருக்கும், அதையெல்லாம் அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கி மதுரை மாநகரத்தில். அதனால் ஃபெட்னாக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். காரணம், நம்முடைய தமிழர்கள் இங்கே பிறந்து இங்கே படித்து கடல் கடந்து ஒரு புதிய ஊருக்கு போனாலும் கூட நம்முடைய மண்ணையும் மக்களையும் மறக்காமல் அங்கே தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து அங்கே எல்லோரும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம், இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பெரிய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண்ணையும் மக்களையும் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சு இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்றாக ஆன பிறகும் கூட யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனுடைய ஒரு விழா அங்கே நடந்திருக்கு. சொல்லுங்க. அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் விஜய் நிச்சயமா எங்களின் இந்தியா கூட்டணியில் சேரணும். அப்பதான் அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் நல்லது, வெற்றியும் பெரும் சொல்லி செல்வ பெருந்தரை இந்தியாவை அளிக்கணும்னா நீங்கள் எங்களோட இணையணும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்கன்னா, சமீபத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் விஜய் அழைச்சார், எங்கிட்ட வந்து சேர்ந்துக்கணும். இன்னைக்கு எந்த கட்சிகள்லாம் தமிழகத்தில் காணாமல் போயிட்டு இருக்கோ அவங்கெல்லாம் இன்னைக்கு விஜயை துணை கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துங்க, நீங்கள் வந்து காங்கிரஸில் சேருங்க, நீங்கள் எங்கள் கூட்டணியில் சேருங்க. அதனால் அண்ணன் செல்வ பெருந்தையர்களுக்கு நான் சொல்கிறக்கூடிய என்னன்னா, நீங்கள் விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு 10% ராகுல் காந்தி ஐயா மேலே வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். சார், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் என்னை யார் எந்திரிக்க சொல்லலன்னு சொல்லி கலெக்டர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு போட்ட ட்விட்டருக்கு வைரலான நிலையில் அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை, நான் மரியாதை நிமித்தமாக நின்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய அடையாளம், ஒரு பெருமைங்கண்ணா, பெருமை. இதை நாங்களே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பெரிய தலைவர்கள் நம்ம கூப்பிடணும். தேசிய அளவில் அடுத்த ஆண்டு குறிப்பாக எல்லாம் வர இருக்கிறாங்க, பங்கேற்க வேண்டும், நம்முடைய பெருமையை பார்க்கணும். அதனால் துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது, வருவதற்கு எல்லா உரிமை இருக்குது. துணை முதலமைச்சர் அவர் ஒருவேளை அவருடைய பையனை கூட்டிகிட்டு வர்றாங்களா, அதுவும் தவறு இல்லை. மகனும் வரலாம், வரும், அதுவும் தவறு இல்லைங்க. ஸோ மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா, கொஞ்சம் தவறு தான். பின்னாடி இருக்கையில் உட்கார வச்சிருக்கலாம். அதை விட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம், அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். இவர் எந்திரிக்கிறாரு, பின்னாடி இருந்தத்தை கூப்பிடுறாரு. கலெக்டர் அம்மா இல்லை, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க? ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு அந்த இருக்கையில் உட்கார்ந்தாங்க. கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இது ஜோக்காக இருக்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமாக அதை பார்க்கலாம்.
கலெக்டரம்மா புரிஞ்சுக்கணும். ஓ இதுல நம்மளுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஆனால் கலெக்டரம்மா அதை தாண்டி ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள், தமிழ் சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்கக்கூடாது. அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழு வீடியோ தெளிவாக இருக்கு. கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவாக இருக்கு. அந்த இருக்கையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் வந்து உட்கார்ந்திருப்பது தெளிவாக இருக்கு. நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டரில் உட்கார்ந்துருக்கணும். சென்டரில் யார் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இன்பநிதி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு. கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில் இன்பநிதி உட்கார்ந்துருந்தாங்க. கலெக்டர் தூக்கி ஓரமாக 3 இருக்கை தள்ளி உட்கார வச்சுருந்தாங்க. அது இரண்டாவது தப்பு. அந்த உட்கார்ந்திருந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா 2 இருக்கை தள்ளி போனாங்க இல்லைங்களா? அதை என்ன சொல்றது? தமிழ் சமுதாயம், நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்குறாங்க இல்லைங்களா? சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டரின் மீது என்ன மரியாதை, நம்பிக்கை வரும்? உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண மனிதனுக்கு கலெக்டரமா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க? மூர்த்தி அவர்கள் இருக்கலாம், பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார். பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்துருப்பார். அதுவே அரசியல்வாதி நான் பேச விரும்பல. அதிகாரி, அரசியல் கட்சிகள் வரலாம் போலாம், அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. ஏன்னா they are permanent politicians. ஆனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு. நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு. அதனால் கலெக்டர் அம்மாவுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல. மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவங்கள்ட்ட சொல்லணும், உங்க இருக்கையை விட்டு கொடுங்க. மூர்த்தி அவர்கள் வேற இருக்கை போய் அவங்க இருக்கையில் உட்காரு. இதைத்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பதிலாக சொல்றேன். அப்படி செய்து முடிச்சிருவீங்களா? அப்படி செய்து முடிக்கிற பட்சத்தில் வந்து அது தமிழக முதலமைச்சர் கிடைத்த வெற்றி அதானே சார் பார்க்க முடியும். டன்சன் வார பட்சத்தில் நான் என்னுடைய பதவியை திறந்துருவேன், ஆட்சியில் இருக்க மாட்டேன். இப்படி பார்த்துக்கண்ணா, முதலமைச்சர் பதவியை நான் காப்பாற்றிருக்கேன்னு வச்சுருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோம். சரி போங்க, அப்படி நான் 1.5 வருஷம் இருந்துட்டு போங்க. 2026 மே வரைக்கும் இருங்கன்னு சுசீந்திரன் சொன்னாங்க எங்கள் மாவட்ட தலைவர் மதுரை என்ன. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி நீங்க முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோம்னு வச்சுக்கோங்க. விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபிக்கு அப்படி நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை. தேய தொடங்கிய கட்சிகள், இருப்பில்லாத கட்சிகள், இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க. இன்னைக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? என் கட்சியில் என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் கூப்பிட்டாரு? அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி. இன்னைக்கு அதே வேலையை செல்வ பெருந்தகை அவங்க செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பலமாகி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி. பரந்தூர் விமான நிலையம் கையகப்படுத்தக்கூடிய அந்த இடத்த வந்து மக்களை சந்திக்க விஜய் போறாரு. 7 இடங்கள்ல செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில், மோகனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வருவாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கவங்க போகிறதுக்கு புரோட்டோக்காலு, செக்யூரிட்டி, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கு வந்து 1000 போலீஸு. அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போகிறீங்க? என்ன குறையை கேட்க போகிறீங்க? மக்கள் சொல்கிற குறையை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போகிறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒரு வேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் வந்து உங்களை சந்திக்க முடியும்? நான் 2 பேருக்கு கேள்வி கேட்குறேன். ஒன்று தமிழக அரசு, இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவர்கள். அரசியல் என்பது எளியவர்களுக்கா, வலியவர்களுக்கா, இல்லை ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா, இல்லை அன்ப்ரூவனாக அரசியலுக்குள்ளே வந்தவங்களுக்கா, இல்லை இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணியிருக்கேன், நல்ல நடிகன். அரசியல் வேறு, விஞ்ஞானம் வேறு, சரித்திரம் வேறு, பொருளாதாரம் வேறு, ஃபிலாசபி வேறு. இதுக்கு என்ன சம்பந்தம்? வர்றாங்க. இப்ப 2வது காவல்துறை. காவல்துறையை பொறுத்தவரை
கட்டுப்பாடு விதிக்காமல் யாருக்காவது ஏதாச்சும் ஆனால் அது காவல்துறை பதில் சொல்லணும். நம்ம காவல்துறை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்ன பண்ணீங்க, செக்யூரிட்டி கொடுக்க மாட்டீங்களா? இதையே நான் விசித்திரமாக பார்க்குறேன். அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பது தான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக புரோட்டோகால், செக்யூரிட்டி, விஐபி, அதுக்கு இங்கே அங்கே இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், இந்த நேரத்துக்குள்ளே பார்க்கணும். அதனால் காவல்துறையை கெடுபிடி பிடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கண்ணே. கூட்டமாக வந்துட்டு யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷனில் அதையே சரியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் இந்த அரசியலை நான் புதுமையாக பார்க்குறேன். நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க? எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும்? எத்தனை பேர் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே, ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால் தெரியல. தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் 2 தரப்பும் கூட நான் சொல்கிறேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு. ஸ்டார் வேல்யூவோடு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக தான் நான் பார்க்குறேன். பெண் காவலருடைய செயினை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். வள்ளுவருக்கு வந்து காவிரி அணிய சொன்னாங்க. ஆளுநர் எப்போ காவிரி அணிய போனாருன்னு சொல்லி முரசு தலையங்கத்தில் வெளியே இருக்கு. அதை பற்றி அண்ணே, ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக பிறக்கும் முன்பே, திமுக என்கின்ற கட்சி 1949 முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள்ல ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கிறார். ஏன் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க? ஆரிய கைக்கூலி. தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கைக்கூலி. ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு தெளிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள். அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை. அதிலும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை. நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப வள்ளுவருக்கு நான் காவி கொடி பூசினானே, மஞ்சள் கொடி பூசினானே, சிவப்பு கொடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை? இதான் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டேன். அப்ப நீ சைட்ல போய், நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன, சைட்ல போய் இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க, அந்த கலர் பூசிட்டாங்க. ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமா போட்டீங்கன்னா சால பொருந்ததாக. வரவிருக்கும் காலகட்டங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலின், விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. இதுல அண்ணாமலைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கான ஆசை இருக்கா? உங்களையும் அதை நினைக்கிறாங்க தமிழக மக்கள். பிஜேபியில் உங்க முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு தலைமை நீடிக்குமா சார்? இன்னும் 2 விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு லீ குவாங் யூ மாதிரி தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கேன். லீ குவாங் யூ மாதிரி சிங்கப்பூரினுடைய அதிபராக இருந்தவர், ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி, தொலைநோக்கு பார்வை இருந்தவர். நான் சினிமா நடிகர்களை பற்றி பேசலைங்க. பியூரோக்ராட்ஸ்ட வேலை வாங்க தெரிந்தவர். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருக்கு. ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் என்பதை தெரிந்தவர். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகள், அது அண்ணாமலையா இவரா அவரா, அது கேட்டுருக்காங்க. அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியை விட கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கா, அந்த மாதிரி யோசிச்சா போறோம். ஐஏஎஸ் அதிகாரியை வேலை வாங்க தெரியுமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அலங்காநல்லூருக்கு கார்ல போறாரு, யாருமே இல்லைன்னு யாருக்கு கை காட்டுறாரு? யாரு கடையில் டீ ஆத்திட்டு இருக்காரு? யாருமே மேல போயிட்டு இருக்காரு. பையனை கூட்டிட்டு வந்து முதன்மைப்படுத்துறாரு. மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்கன்னா கலெக்டர் உட்காரட்டும் சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதுவும் சொல்லல. ஸோ என்ன எபிலிட்டி இருக்கு, இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, எந்த துறையில் அவங்க நிபுணர்கள், எப்படி ஒரு கவர்னன்ஸ் அவங்களால் ரன் பண்ண முடியும்? அதனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன். எந்த துறை சார்ந்தும் இல்லாமல், ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாமல், ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு 3வது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்முடைய மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கிறேன். ஈரோட்டில் பாஜக போட்டியிடலையே சார் இடைத்தேர்தலில்? ஆமாங்கண்ணா, அதுக்கு கோயம்புத்தூரில் பேசினாங்கண்ணா, என்ன காரணம் சொல்லிட்டு. இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல், இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க. இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாங்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோம், பட்டியல் அடைச்சி வச்சதை பார்த்தோம், அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு கொடும் துன்பங்களை பார்த்தோம். எப்படி மிக்சி, கிரைண்டரு, ஹாட் பாக்ஸு, கொலுசு எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலில் கொடுக்கறத பார்த்தோம்.
மக்கள் மறுபடியும் அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலிருந்து விலகி இருக்கிறார். சார், திருப்பூன்ற மலையில ஆடு விட்டுறாங்க, இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க, ஹிஸ்டரியை பாருங்க, ரெக்கார்டை பாருங்க. அந்த மலை எப்பொழுது ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது? மலை கோவில், அதுக்கு மேலே கோவில், அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன? இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு, மதம்னே சொல்ல முடியாது, வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம். இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா, போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா. என்னென்ன அநியாயமாக இருக்குது? மாட்டுக்கறியா? அது நான் சொன்னால் நல்லா இருக்காதுண்ணே. அப்புறம் கோயம்புத்தூரில் அப்புறம் நான் சொன்னேன்னு சும்மா சொல்லி விட்ருவாங்க. அதனால் இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க. அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன். அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமைதி காக்க வேண்டும். அது இந்து வாழ்வியல் முறையில் ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு நேற்றில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம். இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். சார், பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை மக்கள்கிட்ட எவ்வளவு விஷயங்களை, எத்தனை பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொன்னா கூட திமுக அதிமுகன்றது மாற்றா யோசிக்கவே கிடையாது. இந்த 2026 பிஜேபி தாமரை மலர் மாறுதான். அண்ணே, நைட்டு ஒருத்தன் நல்லா போய் தூங்குவானே, காலைல பெட்லேருந்து எந்திரிக்க மாட்டான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பான். அதனால் இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க நான் 200 ஜெயிப்பேன், 210 ஜெயிப்பேன். நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறியான்னு பார்ப்போம். 210 ஜெயிக்கிறது முடிச்சிடறேன். அதனால் இங்கே யாரும் எந்த கட்சிகளும் நான் பெருசு, நான் 200 ஜெயிப்பேன், நல்லா போய் தூங்குறவரு காலையில் எந்திரிக்கிறது இல்லை. இவங்க போய் நல்லா படுத்து தூங்கி காலையில் எந்திரிச்சு 200 ஜெயிப்பாங்களாமா. ஆண்டவர் இருக்காரு. அதனால் நிச்சயமாக 2026 மாற்றம் வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சியில் அமரும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை போக்சோ சட்டத்தில் அதிகமாக கைதுறாங்க. மதுரையில் கூட ஏன்னா நீங்கள் சென்னையில் கமிஷனர் பொங்கல் விழா வைக்கிறான், போலீஸ் ஃபேமிலி வர்றாங்க, அங்கே வந்து ஒருத்தர் வழிப்பறி பண்ணிட்டு போகிறான். நான் ட்வீட் போட்ட பார்த்தீங்கன்னு. ஏன்பா, உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுனா காவல்துறை ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் தான் பாதுகாப்பான இடம். காவல்துறை குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, கமிஷனர் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கார், அங்கே வந்து வழிப்பறி பண்ணிட்டு போகிறான், 8 செயின் காணாமல் போச்சாங்க. அதனால் என்னத்தை சொல்கிறதுங்க? அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு காவல்துறை ஒருத்தர் ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா, அண்ணன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் காவல்துறை நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கினா தான் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் போல் தெரியுது. சார், பாலிசி இல்லாமல் அரசியல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராமங்கள் இன்னும் அந்த பேஸ் வேலை வச்சு ஓட்டு போட மக்கள் என்ன தான் செய்கிறாங்க. ரொம்ப ரீச் பண்ணுறோம் சார். அண்ணே, ரீச் பண்ணிட்டோம் நான் சொல்லிங்கண்ணே. பாரதிய ஜனதா கட்சி முழுமை அடைந்து விட்டதுன்னு நான் சொல்லிங்கண்ணே. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது அந்த கட்சி போகிறது. நிறைய மக்களை பார்க்கணும், நிறைய வேலை செய்யணும், உழைக்கின்றோம், வாய்ப்புகள் வரும் என்று நம்புகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் லேட் ஸ்டார்டர். அதான் சார், திருப்பி 2026 அதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சரை விடுங்க தலைவா, நல்லவங்க வருவாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். அதான் ஒரு உதாரணம் சொன்னேன். நல்லா போய் படுக்கிறவங்க காலையில் எந்திரிக்கிறது. அதனால் எதுக்கு நாம் அவங்க பேசிக்கிட்டு மாற்றம் வரும் நம்புவோம். சார், 2026 பாஜகவுடைய இலக்கு என்ன? 2026 அண்ணா தமிழ்நாட்டில் முதலாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. நிறைய டேலண்ட் வரணுங்கண்ணே, நிறைய டேலண்ட் வரணுண்ணே. கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் கவர்மெண்ட்டில் இருக்கணுண்ணே, நிபுணர்கள் வரணுண்ணே. விவசாயத்தை பற்றி ஒரு நிபுணர் வரணும், நீர் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும், இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும். நீங்கள் கேளுங்க, இந்த நிகழ்வுக்கு போன ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபெட்னா கான்ஃபரன்ஸை முதலமைச்சர் அவர்கள் திறந்தாங்க சென்னையில். இப்போ ஏன் திமுக அமைச்சர்கள் வரல? அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க. அவங்க சொல்ல, நானே கண்டுபிடிச்சேன். அது என்ன,
நான் நிகழ்ச்சிக்கு வர்றப்போ ஒரு திமுக அமைச்சர் இங்கே யார் வந்திருக்கும்? நியாயப்படி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்திருக்கணும். போன வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும்போது முதலமைச்சர் திறந்து வச்சார். இந்தாண்டி நீ அண்ணாமலையை கூப்பிட்டா என்னை கூப்பிடக்கூடாது, நான் வரமாட்டேன். இப்படியெல்லாம் அரசியல் பண்ணால் எப்படி நான் தமிழ்நாடு முன்னேறும்? அண்ணாமலையும் வரட்டும், உங்கள் கருத்தை நீ சொல்ற, நானும் வர்றேன், என் கருத்தை நான் சொல்கிறேன். மக்கள் யாரை ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்கிட்டோம். இது ஆரோக்கியமான அரசியல். அதை விட்டுட்டு அண்ணாமலை வந்தால் என்னை கூப்பிடாதேன்னா இந்த பிற்போக்குத்தனமான அரசியலில் எப்படி ஒரு மாநிலம் வளரும்? இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லா மேடையும் எல்லாம் நிற்பேன். 2026 எலெக்ஷன் எந்தெந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வர சொல்லுங்க. ஒரு மேடை தமிழ்நாட்டிலே 10 மேடை போடுவேன், 10 மேடை போடுவோம், 10 இடத்துல பேசுவோம். எந்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லுவோம். எக்கனாமிக் பிளான் என்ன, விஷன் என்ன, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை கொண்டு போக போகிறீங்க, ஒரு ஆண்டு இலக்கு என்ன, 2 ஆண்டு என்ன, 5 ஆண்டு என்ன, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேள்வி நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு நிகழ்வுக்கு வந்தாலே அவங்கள கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா இவங்க எல்லா டேலண்ட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்களா? இல்லை. அப்ரஹாம் லிங்கன் முதல் முறையாக அமெரிக்கா ஜனாதிபதி ஆன பொழுது தங்க கூட போட்டியிட்டு தோற்றவங்களுக்கு கேபினெட் பொசிஷன் கொடுத்தாங்க. தங்க கூட யாரெல்லாம் போட்டியிட்டு தோற்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு பொசிஷன் கொடுத்தாரு. அதனால தான் அமெரிக்கா உயர்ந்தாங்க. இங்கே வேறொரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலே நான் வரமாட்டேன்னு சொன்னால் இதை விட பிற்போக்குத்தனமான கருத்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தவறு.